Hello friends, welcome back to our channel Village Lifestyle Vlogger. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆடு பராமரிக்கிறது. இது நான் இன்னைக்கு சேலஞ்சா எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போறேன்னா இந்த ஆட்டை காலையில இருந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோல. காலையில எழுந்திரிச்சு பட்டியில இருந்து ஆட்டை வெளிய விடுறது, பட்டியை கூட்டுறது, மறுபடியும் அந்த ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, தீன் போடுறது, மறுபடியும் காட்டுக்கு போய் தீனை அறுத்துட்டு வர்றது, மறுபடியும் அந்த தீனை கூட கட் பண்ணுறது, இதெல்லாம் தான் எனக்கு பண்ண போகிறேன். இது பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல எனக்கு, ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காலையில் மணி 6:30 போல் ஆகுது. ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா பட்டியை பூரா கூட்டி சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆட்டெலாம் பிடிச்சி வெளியே கட்டணும். பட்டியை கூட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உன்னை ஒவ்வொரு ஆடுங்களாம் பிடிச்சி வெளியே கட்டிட்டு இனி எல்லா ஆடுங்களுக்கும் தீனி வைக்கணும். நாங்கள் குட்டி ஆடுங்களெல்லாம் கட்ட மாட்டோம், அப்படியே சும்மா ஃப்ரீயாக விட்டுருவோம். காலையில் நாங்கள் எப்போவுமே ஆடுகளுக்கு வர தீவனம் தான் வைப்போம். நான் இப்போ கடலக்கொடி போடுறேன். கடலக்காய் பொரிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த செடியை நல்லா காய வச்சு அதை நாங்கள் போரில் எடுத்து வச்சுருவோம். எங்களுக்கு காலையில் ஆடுங்களுக்கு கடலக்கொடி தானே போடுறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு கட் பண்ணுற மிஷினில் போட்டு நல்லா கட் பண்ணி காலையில் ஆடுங்களுக்கு போட்டுருவோம். இந்த குட்டி பார்த்தீங்கன்னா எப்படா கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்படா வெளியோடலான்னு சொல்லியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட் ஓப்பன் பண்ணுவோம் உடனே அது எப்படியாவது வெளியோடி வந்துடும். பிடிச்சி கொண்டு ஒரு ஆள் இது உள்ளே விட்டுட்டே இருக்கணும். மணி இப்போ 7:30க்கு மேலே ஆச்சு. நீ பசுந்தீவனம் அறுக்க போகணும். எங்கள் தோட்டத்தில் ஆடுங்களுக்குன்னே 3 வகையான தீனி வளர்த்துறோம். இப்போ அறுக்கிறது பட்டுப்பூச்சி தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை அறுத்து முடிச்ச உடனே இன்னும் 2 வகையான தீனி இருக்குது, அந்த 2ஐயும் அறுக்கணும். இப்போ செகண்டாக அறுக்க போகிற தீவனத்துக்கு பேர் வேலி மசால். இது அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அறுக்க போகிற பில்லுக்கரணை தான் அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அறுக்க போகிறதுக்கு பேர் பில்லுக்கரணை. இது பார்க்கறதுக்கு அப்படியே கரும்பு மாதிரியே தான் இருக்கும். கரும்பில் எவ்வளோ முழங்கு இருக்குதோ அதே மாதிரி இதுலேயும் முழங்கு இருக்கும். அதனால இது அறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற ரெண்டும் கூட ஈஸியாக அறுத்து முடிச்சிட்டா, அந்த பில்லுக்கரணையாக இருக்கிறக்குள்ளே அதில் இருக்கிற முழங்கெல்லாம் கையில் பட்டு ரொம்ப பிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் செவந்தே போச்சு.
ஆட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மூணையும் ஒட்டுக்காக தான் கலந்து கட் பண்ணி வைப்போம். தீனியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆடு வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். மணி வந்து இப்போ 9 மணிக்கு மேலே ஆச்சு. இந்த டைமில் வந்து நாங்கள் எப்பவுமே தண்ணி வைப்போம். இந்த தண்ணியில் வந்து நாங்கள் கடல புண்ணாக்கு, அதுக்கப்புறம் அரிசி கழிஞ்ச தண்ணி, புழு தண்ணி, இந்த மூணையும் தான் மிக்ஸ் பண்ணி வைப்போம். இந்த தண்ணி வந்து நாங்கள் காலையில், மத்தியானம், அப்புறம் சாயந்தரம் இந்த 3 நேரமே வந்து நாங்கள் எப்பவுமே ஆடுங்களுக்கு வைப்போம். ஆடுங்களுக்குலாம் தண்ணி வச்சு முடிக்கவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனி வந்து பசுந்தீவனம் போடுறேன். என்னென்ன போடுறேன் அப்படின்னா, கட் பண்ணி வச்சிருக்கிற வேலி மசாலு, பட்டுப்பூச்சி தலை, பில்லுக்கரணை, இந்த எல்லாத்தையும் தான் கலந்து போட்டிருக்கிறேன். நீ ரெடியா இருக்கிறியா? எங்க பட்டியில வந்து 3 வகையான ஆடு இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளாடு. இது வந்து மோஸ்ட்லி வெள்ளை கலர்ல இருக்கும். அது போக 1-2 வந்து பிளாக் கலர்லயும் ப்ரௌன் கலர்லயும் இருக்கும். செகண்ட் வந்து தலசேரி. இது பாக்குறதுக்கு வந்து வெள்ளாடு மாதிரியே இருக்கும். ஆனா இதோட காது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். தேர்ட் வந்து செம்மறியாடு. இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர்ல இருக்கும். இந்த செம்மறியாடு வந்து எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து கொம்பு வந்து இருக்கு. மணி வந்து இப்போ 11க்கு மேலே ஆச்சு. பர்டிகுலர்லாம் வந்து சுண்ணாம்பு போட்டிருக்கிறேன். சுண்ணாம்பு போட்டோம் அப்படின்னா கிருமியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும்.
இப்ப பாரு எப்படா நீக்குவாங்க, எப்படா ஓடிடலாம் எனக்கு. இப்ப பாரு தலையை கமுத்து விட்டு பக்கெட் கமுத்தாயிட்டு எவ்வளவு பார்த்து. இப்போ ஆடுங்களுக்கெல்லாம் பெரம்பத்தலைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வெட்டிட்டு வந்து கத்த கத்தியா கட்டி தொங்க விட்டோம்னா அதுங்களாம் அப்படியே சாப்பிட்டுக்கும். சரி ஹைட்டுக்கு நிக்குது. என்ன அடிக்கிற? அவ்வளோதான், நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீ ஆடுங்களெல்லாம் பட்டிக்குள்ள வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆடு பராமரிப்பு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நானே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிளாகரை சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய். கை மூந்து பாரு. ஜி போட்டில இல்ல அந்த பக்கத்துல கீழ வர அந்த வாக்கிங்ல வளம். இன்னைக்கு வந்து மறக்காம வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிளாகரை அதான் தப்பு சொல்லிட்டேன்.